பூமியிலிருந்து ஒரு ராக்கெட் போகும்போது பூமியோட ஈர்ப்பு விசையை தாண்டி அது போகணும்னா அதிகமான திசை வேகத்தை நாம் அதுக்கு கொடுக்கணும். பூமியோட விடுபடு திசை வேகம் ஒரு செகண்டுக்கு 11 கிலோமீட்டராக இருக்குது. இந்த ஸ்பீடில் ஒரு ராக்கெட் போனால் தான் பூமியோட ஈர்ப்பு விசையை தாண்டி அதால் போக முடியும். அதே மாதிரி சூரியனோட விடுபடு திசை வேகம் ஒரு செகண்டுக்கு 617 கிலோமீட்டராக இருக்குது. இந்த ஸ்பீடில் போனால் தான் சூரியனோட ஈர்ப்பு விசையிலிருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். ஆனால் ஒரு பிளாக் ஹோலில் இது எல்லாத்தை விடவும் ரொம்ப அதிகமான ஈர்ப்பு விசை இருக்கும். எந்த அளவுக்குன்னா இந்த பேராண்டத்திலேயே ரொம்ப வேகமானது வெளிச்சம் மட்டும்தான், அதாவது லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டராக இருக்குது. இவ்வளோ ஸ்பீடாக இருக்கிற வெளிச்சத்தாலேயே பிளாக் ஹோலோட ஈர்ப்பு விசையிலேருந்து தப்பிக்க முடியாதுன்னா அதோட ஈர்ப்பு விசை எந்த அளவுக்கு இருக்கும்னு கொஞ்சம் வச்சு பாருங்கள். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சூரியனில் இருந்து வெளிச்சம் நேர்கோட்டில் பூமிக்கு வருது. இதுவே பூமிக்கு பக்கத்தில் ஒரு பிளாக் ஹோலை வச்சோம்னா சூரியனிலிருந்து நேர்கோட்டில் வர்ற வெளிச்சம் வளைஞ்சி போய் பிளாக் ஹோலால் உறிஞ்சப்பட்டுரும். ஸோ பூமிக்கு